இருக்கிறோம். கடந்த ஒரு மாதங்களாக இந்தியாவிலே பல்வேறு பிரச்சனைகள், பல்வேறு போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், ஒரு மாதத்திற்கு முன்னால் டெல்லியில் ஜந்தர் மந்தரில் மாணவர்களுடைய அமைப்பு ஒரு கூட்டம் போராட்டத்தில் அமர்கிறார்கள். ஒரு சாதாரண உண்ணாவிரத போராட்டம். அது ஏன் அந்த உண்ணாவிரத போராட்டம்? ஒரு 2-3 மாதங்களுக்கு முன்னால் நீட் என்கிற அந்த தேர்வில் நடந்த முறைகேட்டை பொறுப்பில் எடுத்து அந்த பொறுப்பேற்று ஒன்றிய கல்வி அமைச்சர் பொறுப்பில் இருந்து நீங்க வேண்டும், ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையை முன்வைத்து ஒரு சாதாரணமாக ஒரு அமைதி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம், தன்னைத்தானே வருத்திக் கொள்கிற ஒரு போராட்டத்தை மாணவர்கள் ஆரம்பித்தார்கள். இளைஞர்கள் ஒன்று கூடி இதனை அமைதியான முறையில் செய்து கொண்டிருந்தார்கள். கிட்டத்தட்ட ஒரு மாத காலமாக அந்த போராட்டம் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னால் மக்கள் அநீதத்திற்கு எதிராக, அநியாயத்திற்கு எதிராக கேட்பது, அதை குறித்து விழிப்புணர்வு வந்துருச்சுன்னு சொன்னா இந்த அரசாங்கத்திற்கு அது ஆபத்தானது என்பதனை விளங்கி கொண்டு உடனடியாக அந்த கூட்டத்தை கலைப்பதற்கு முடிவு செய்து காவல்துறை என்ன செய்தார்கள்? சில வாரங்களுக்கு முன்னால், ஒரு வாரத்துக்கு முன்னால் தடியடியை என்ன செய்தார்கள்? கட்டவிழ்த்து விட்டார்கள். வெறும் கூட்டத்தை கலைப்பதற்காக மட்டும் அது அல்ல, கண்மூடித்தனமான தடியடி, பாரபட்சம் இல்லாமல், ஆண் பெண் என்கிற பாரபட்சம் இல்லாமல், அங்கே எந்த அளவுக்குன்னு சொன்னா தடியில் ஆணியை சொருகி எல்லாம் என்ன செய்தார்கள்? மாணவர்களை அடித்து அங்கே சிலருக்கு ரத்தம் வந்தது, மண்டை உடைந்தது, கால் உடைந்தது. அப்படியாக மாணவர்களை துரத்தி விட வேண்டும் என்கிற அடிப்படையில் செய்தார்கள். வெறும் கூட்டத்தை கலைப்பதற்காக மட்டுமல்ல, நீங்கள் எப்படி அதிகாரத்தை எதிர்த்து கேள்வி கேட்கலாம் என்கிற ஒரு திமிரில் இதனை செய்தார்கள். கடந்த நாட்கள், 2-3 நாட்களாக நாம் அதை பார்க்கிறோம். என்ன ஆனது? மாணவர்கள் இன்னும் அதிகமாக ஒன்று சேர ஆரம்பித்தார்கள். போராட்டம் இன்னும் வீரியமானது. இது குறித்து இந்தியாவில் இருக்கிற எல்லா எதிர்க்கட்சி தலைவர்களும், பாசிச ஆட்சிக்கு எதிராக இருக்கிற அத்தனை பேரும் குரல் கொடுத்தார்கள். மாணவர்களுக்கு நடந்தது அநியாயம், மாணவர்கள் தங்களுடைய உரிமைக்காக போராடுகிறார்கள், அதற்காக போராடுபவர்களை நீங்க இப்படித்தான் அடித்து விரட்டுவீர்களா என்று எல்லோரும் குரல் கொடுத்தார்கள். டெல்லிக்கு விரைந்து எல்லா கட்சிக்காரர்களும் அவருடைய ஆதரவுகளை தெரிவித்தார்கள். இது இப்படியே போனது. இப்ப இந்த விஷயம் உச்ச நீதிமன்றத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. உச்ச நீதிமன்றம் என்ன சொன்னுச்சு? இவர்கள் செய்கிற இந்த போராட்டம் வீணானது. அப்ப இந்த காவல்துறையினர் அடிக்கிற காணொளிகளை காண்பித்த போது உச்சமன்ற நீதிபதி சொல்கிறார், இது போன்ற காணொளிகளை பார்ப்பதற்கு எங்களுக்கு நேரம் இல்லை, நீதிமன்றத்தினுடைய நேரத்தை வீணாக்காதீர்கள் என்று சொல்லி மாணவர்களுடைய அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்தி அனுப்பி வைத்து விட்டார்கள். அதற்கு பின்னால் பாராளுமன்றத்தில் நமக்கு தெரியும் அமளி துமளிகள் நடந்தது. அது குறித்து விவாதம் நடத்த பேசினார்கள். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் இந்தியா முழுக்க அந்த போராட்டம் பரவ துவங்கியது. எதற்காக? அந்த கல்வி அமைச்சர் பதவியை விலக வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை வைத்து இந்தியா முழுக்க அந்த போராட்டம் பரவியது. இந்த நீட் என்கிற தேர்வினால் இளைஞர்கள் பாதிக்கப்படுகிறார்கள், வருங்கால தலைமுறையினர் பாதிக்கப்படுகிறார்கள் என்று சொல்லி எல்லா பக்கமும் இது குறித்தான போராட்டங்கள் நடைபெற்றது. அடிப்படையில இந்த நீட்டினுடைய பிரச்சனை கிட்டத்தட்ட ஒரு 10 வருடங்களாக இந்தியாவில் இருக்கிறது. பல்வேறு போராட்டங்கள், பல மாநிலங்கள் எதிர்ப்பு தெரிவித்திருக்கிறது, பல போராட்டங்கள் செய்திருக்கிறது, பலர் உயிரை விட்டிருக்கிறார்கள். என்றாலும் இந்த நீட் இன்றைக்கும் அமலில் இருக்கிறது. இப்ப இந்த நீட்டினால் என்ன பிரச்சனை? பலருக்கும் அது தெரிவதே இல்லை. எல்லோரும் சொல்றாங்க நீட்டு தேவையில்லாதுன்னு சொல்றாங்க, நானும் சொல்றேன். அதை தாண்டி நீட்டினால் இருக்கிற பிரச்சனை என்னங்கிறது தெரியல. சிலர் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள், யார் மருத்துவம் படிக்கிறார்களோ அவர்களுக்கு தான் இந்த நீட்டு பற்றிய பிரச்சனை எல்லாம், நாம என்ன மருத்துவமா படிக்கிறோம், நமக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு, அது குறித்து நாம என்ன யோசிக்கணும்னு நினைக்கிறாங்க. முதல் விஷயம் புரிஞ்சுக்கணும், இந்த நீட்டினால மருத்துவம் படிப்பவர்களுக்கு மட்டுமல்ல எல்லோருக்குமே பிரச்சனை இருக்கிறது. அது எப்படின்னா, முதல்ல இந்த நீட் ஏன் தேவையில்லைங்கிற விஷயத்தை சுருக்கமா நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த நீட்டினுடைய சிலபஸ், பாடத்திட்டம்னு ஒண்ணு வச்சிருக்கிறாங்க. அது கிட்டத்தட்ட சிபிஎஸ்இனுடைய பாடத்திட்டத்தை படித்தவர்களுக்கு மட்டும்தான் அந்த நீட்டினுடைய பாடத்திட்டம் புரியும். அதை நன்றாக படித்தால்தான் இங்க இந்த நீட்டினுடைய தேர்வில் தேர்ச்சி பெற முடியும். நம்முடைய பிள்ளைகள் மெட்ரிகுலேஷன், சிபிஎஸ்இ என்று 2 தரப்புல படிக்கிறாங்க. பொதுவாக ஒரு நடுத்தர குடும்பத்தினர்கள் தான் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே படிக்க வைக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லேயே பல லட்சங்கள்
பள்ளி ஃபீஸுகள் வாங்கப்படுது. அப்ப ஏழைகள் என்ன செய்வாங்க? அரசு பள்ளியில் தான் படிப்பாங்க. அப்ப இன்னும் நிறைய பணம் வைத்திருப்பவர்கள் தான் சிபிஎஸ்சியில படிக்க முடியும், பணக்காரர்கள் தான் சிபிஎஸ்சியில படிக்க முடியுங்கிற நிலைமை. இப்ப என்னன்னா, மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்ல படிச்சுட்டு போனவங்களால நீட்டினுடைய தேர்வை முடிக்க முடியவில்லை. அப்ப என்னவாகுது? ஒரு கட்டத்துக்கு மேல பணக்காரர்களால் மட்டும்தான் இந்த நீட்டை தேர்ச்சி பெற முடியும் என்கிற நிலைமை ஏற்படுது. பணக்காரர்களால் மட்டும்தான் நீட்டுக்கென்று தனியாக டியூஷன் எடுத்து படிக்க முடியும் என்கிற நிலைமை ஏற்படுகிறது. என்னவாகுது? ஏழைகள் நீட்டின் பாஸ் ஆக முடியாது, ஏழைகள் மருத்துவராக முடியாதுங்கிற நிலைமை. இன்னொரு விஷயம் என்னன்னா, ஒரு வேளை கஷ்டப்பட்டு எப்படியாவது பணத்தை செலவழித்து, லட்சங்களை செலவழித்து டியூஷன்ல போய் நீட்டை படிச்சு தேர்ச்சி பெற்றாலும் கூட, சிபிஎஸ்இ ஸ்கூல்ல படிச்சு டியூஷன்ல படிச்சு நீட்டினுடைய தேர்வை தேர்ச்சி பெற்றாலும் கூட குறிப்பிட்ட மார்க் எடுக்க வேண்டும். தேர்ச்சி பெற்றால் மட்டும் போதாது. நீட்டுங்கிறது அடிப்படையில ஒரு நுழைவுத் தேர்வு. அந்த நுழைவுத் தேர்வாக இருந்தாலும் ரேங்கிங் என்கிற அடிப்படையில நிறைய மார்க் எடுத்திருக்கணும். அப்படி குறைவான மார்க் பாஸ் பண்ணி இருந்தும் குறைவான மார்க் எடுத்திருந்தாங்கன்னு சொன்னா திரும்பவும் லட்சக்கணக்கில் செலவு பண்ணணும், கோடி கணக்கில் செலவு பண்ணணும். இப்படியெல்லாம் யாரு செலவு செய்ய முடியும்? அடிப்படையிலேயே பணக்காரர்கள் தான் இப்படியெல்லாம் செலவு செய்ய முடியும். அப்ப இந்த மருத்துவம் என்பது குறிப்பிட்ட பணக்காரர்களுக்காக மட்டும் உள்ள ஒரு துறை என்பதை போன்று இந்த சமூகத்தில் கட்டமைக்கப்படுது. இதை எதிர்த்து தான் மக்கள் போராடுறாங்க. ஏழைகளாக இருக்கிற நாம் என்ன செய்ய முடியாதா? மருத்துவராக முடியாதா என்று இந்த கேள்வியை எழுப்புகிறார்கள். சரி, இதை மருத்துவம் படிப்பவர்கள் தான் இந்த பிரச்சனை, நமக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டோம்னு சொன்னா, இப்படியெல்லாம் பல லட்சங்களை கோடிகளை கொடுத்து பணக்காரர்கள் மருத்துவர்களாக ஆகுகிறார்கள். ஆன பிறகு என்ன செய்வார்கள்? கோடிகளை கொடுத்து விட்டு மருத்துவர் ஆவணர்கள் என்ன செய்வாங்க? பொதுவாக மருத்துவத்துறை என்பது ஒரு சேவை. ஆனால் லட்சங்களை கோடிகளை கொடுத்து விட்டவர்கள் எப்படி சேவை செய்ய முடியும்? கொடுத்த பணத்தை எடுக்கணும் இல்லையா? முதலீட்டை எடுக்கணும் இல்லையா? 1 கோடி ரூபாய் செலவு செஞ்சிருந்தாருன்னா மாசம் 1 லட்சம் சம்பளம் இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகும். அவர் போட்ட 1 கோடி ரூபாய் எடுக்கிறதுக்கு 8 வருஷம் ஆகும். அப்ப லட்சங்களை கோடிகளை எடுப்பதற்கு என்ன வழியோ அவர்கள் அதை செய்வார்கள். இப்ப என்னவாகும்? மக்களுக்கு மருத்துவம் என்பது ஒரு உயர்ந்ததாக இருக்கும். நமக்கு ஒரு நல்ல மருத்துவம் தேவைன்னு சொன்னா நாம என்ன செய்யணும்? நிறைய செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலைக்கு நாம தள்ளப்படுவோம். இது எல்லோருக்குமான பிரச்சனை. ஒரு அரசு பள்ளியில படித்து செலவில்லாமல் அவனுடைய கல்வி, அவனுடைய அறிவை கொண்டு மட்டும் அவன் மருத்துவர் ஆறான்னு சொன்னா அவனுக்கு அந்த சேவை மனப்பான்மை இருக்கும். அவன் பல லட்சங்களை கோடிகளை கொடுத்து விட்டு வந்த ஒரு பணக்காரன் என்ன செய்வான்? அதை எடுப்பதற்கு தான் பார்ப்பான். இப்ப ஏழைகள் முதல் விஷயம், நீட்டினால் ஏழைகள் என்ன செய்ய முடியாது? மருத்துவராக முடியாது. அப்படியே பணக்காரர்கள் மருத்துவர் ஆனாலும் அதனால் நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. நாம் அவர்களுக்கு நிறைய பணத்தை கொடுத்துதான் அந்த மருத்துவத்தை வாங்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு நாம் தள்ளப்படுவோம். இதனால் தான் இன்னைக்கு இந்தியா முழுக்க இந்த நீட்டுக்காக வேண்டி என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? மக்கள் எல்லாம் போராடிட்டு இருக்காங்க. இது இந்தியாவில் நடக்கிற பிரச்சனை. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் நாம் பார்த்தோம்னு சொன்னா அந்த பிரச்சனையை ஒட்டி இங்கே சில மாணவர்கள் போராடினார்கள். அதனை எதிர்த்து குரல் கொடுத்தார்கள், கைது செய்யப்பட்டார்கள். சில கல்லூரிகளில் உள்ளிருப்பு போராட்டங்கள் நடத்திய போது கூட காவல்துறை கல்லூரிக்குள் வந்து கைது செய்தார்கள். இப்படியெல்லாம் ஒரு பக்கம் தமிழ்நாட்டில் போராடுகிற இளைஞர்களுடைய நிலைமை. இதுக்கு அப்படியே மாற்றமாக இன்னொரு வகை இளைஞர்கள் இருக்கிறார்கள். எதை குறித்தும் அவர்களுக்கு கவலை இல்லை. எதிர்கால நம்முடைய பிள்ளைகளுடைய கல்வி குறித்து கவலை இல்லை, அநீதங்களை குறித்து கவலை இல்லை, மருத்துவ கல்வியை குறித்து கவலை இல்லை, இந்த தேர்வு முறையை குறித்து கவலை இல்லை. அவர்களுடைய கவலை எல்லாம் என்னன்னு சொன்னா அவர்களுக்கு திரையரங்குல அவர்களுக்கு ஒரு டிக்கெட் கிடைத்து விட வேண்டும். அது மட்டும்தான் அவர்களுக்கு இப்போது உண்டான கவலை. என்ன செய்கிறார்கள்? விசில் அடித்துக் கொண்டும் கை தட்டி கொண்டும் எதை பற்றியும் கவலை இல்லாமல் அவர்கள் ஆரவாரமாக அங்கே மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். சிலர் போராட்டம் நடத்தினார்கள், முற்றுகை போராட்டம் நடத்தினார்கள். எதுக்கு? திரையரங்கத்துல முற்றுகை போராட்டம். எதுக்கு அந்த போராட்டம்னு சொன்னா டிக்கெட்டினுடைய விலை 500 ரூபாய் ஆக்கிட்டாங்களாம். இந்தியா முழுக்க போராட்டங்கள் நடக்குது. என்ன போராட்டம் நடக்குது? நீட்டுக்காக வேண்டி, அதனை விதிவிலக்கு செய்யணுங்கிறதுக்காக வேண்டி, மக்களை, இளைஞர்களை தாக்குகிறார்கள் என்பதற்காக வேண்டி இங்கே வட இந்தியாவிலிருந்து எல்லா பக்கமும் போராட்டம் நடக்குது. தமிழ்நாட்டில் என்ன போராட்டம் நடக்குது? படத்தினுடைய டிக்கெட்டினுடைய விலை அதிகப்படுத்திட்டாங்கன்னு இங்க போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. யோசித்து பார்க்கணும். இந்த இளைஞர்கள் போகிற பாதை எவ்வளவு தவறான பாதையாக இருக்கிறது. யாருக்காக வேண்டி இவர்கள் இப்படி குரல் கொடுத்து கொண்டிருக்கிறாங்க? கண்ணியமானவர்களே, யார் இதற்கெல்லாம் காரணமோ அவர்களை எதிர்த்து ஒரே ஒரு அறிக்கை கூட விட முடியாத அளவில் இருக்கிற ஒருவரை தலையில் தூக்கி கொண்டாடி விசில் அடித்து கொண்டாடுகிறார்கள். இது எவ்வளவு பெரிய கேவலமான ஒரு நிலைமை. இன்றைக்கு காலையில ஒரு செய்தியை நாம் பார்க்க முடிந்தது. தொப்பி போட்டுக்கொண்டு ஒரு இளைஞர்கள், ஒரு 10-15 பேர்கள் தொப்பி போட்டுட்டு
மீடியாவுக்கு பேட்டி கொடுக்கறாங்க. என்ன பேட்டி கொடுக்கறாங்கன்னா, இந்த படத்தை நாங்கள் பார்த்து விட்டோம், இதில் மத ரீதியாக ஜாதி ரீதியாக எந்த பிரச்சனையும் இல்லை, மக்கள் எல்லாம் நீங்க என்ன செய்யுங்க, குடும்பத்தோடு போய் பாருங்கள் என்று சொல்லி தொப்பி அணிந்து கொண்டு இவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம் யோசித்து பார்க்கணும், நம்முடைய நிலைமை எவ்வளவு மோசமாக இருக்கிறது. ஒரு காலத்தில் போராட்டம் என்று சொன்னால் தமிழக இளைஞர்கள் தான் முன்னால் வந்து நிற்பார்கள். இப்போது இருக்கிற எல்லா போராட்டத்திற்கும் விதை போட்டவர்கள் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள் தான். இன்றைக்கு வட இந்தியர்கள் நம்மை பார்த்து சிரிக்கிறார்கள். ஏன் என்று சொன்னால், இவன் இந்த படம் வெளியாக வேண்டும் என்பதற்காக வேண்டி மண்சோறு சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறான், படத்தினுடைய டிக்கெட்டை வெளியேற்றுவதற்காக வேண்டி போராடிட்டு இருக்கான். அதை கொண்டு பாலபிஷேகம் பேனர்கள் தெருக்களிலே ரோடுகளிலே பேனர்களுக்கு பாலபிஷேகம் செய்து கொண்டிருக்கிறான். இப்ப இதை பார்த்து வட இந்தியர்கள் என்ன செய்யறாங்க, சிரிக்கிறார்கள். ஏன்னா நாம ஒரு காலத்துல வட இந்தியர்களை கேலி செய்தோம், முட்டாள்களாக இருக்கிறாங்களே. ஏன்னா பாசிச அரசாங்கத்தை வாக்களித்து ஜெயிக்க வைப்பதே இந்த வட இந்தியர்கள் தான். அதை இந்த முட்டாள்களாக இருக்கிறாங்களே, படிப்பறிவு இல்லையே இந்த வட இந்தியர்களுக்குன்னு சொல்லி நாம கேலி செய்து கொண்டிருந்தோம். இன்றைக்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள், நியாயத்திற்காக வேண்டி நீதிக்காக வேண்டி தெருவில் இறங்கி நிற்கிறார்கள். இங்கே நம்முடைய இளைஞர்களுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. இதெல்லாம் தாண்டி இஸ்லாமிய இளைஞர்களும் இதிலே செயலாற்றுகிறார்கள். நாம் இதைதான் கவலைக்குரிய ஒன்றாக பார்க்கிறோம். மற்றவர்களுக்கு கொள்கை இல்லை, கோட்பாடு இல்லை, நமக்குன்னு ஒரு மார்க்கம் இருக்கிறது, நமக்குன்னு ஒரு பாதை இருக்கிறது, நமக்கான தலைவர் பெருமானா ஸல்லல்லாஹு அவர்கள் இருக்கிறார்கள். இதெல்லாம் தாண்டி மனசாட்சி என்று ஒன்று இருக்கிறது அல்லவா? யாருக்காக நாம் இருக்கிறோம், யாருக்காக நாம் விசிலடித்துக் கொண்டிருக்கிறோம், யாருக்காக கைத்தட்டி கொண்டிருக்கிறோம் என்கிற குறைந்தபட்ச அந்த அறிவு வேண்டும் அல்லவா? இப்ப நாம் யோசித்து பார்க்கணும், நம்முடைய இளைஞர்கள் எதை நோக்கி போறாங்க. இப்ப சமூக பொறுப்பு, சமூக அக்கறை என்பது என்ன தெரியுமா? இந்த மக்களுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னால் யார் குரல் கொடுக்கிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நிற்பதுதான் சமூகத்தினுடைய அரண். யார் அவர்களுக்காக பேசுகிறார்களோ அவர்களுக்கு பின்னால் நிற்பது, அவர்களுக்கு பேசுவது, யாரெல்லாம் பாதிக்கப்படுகிறார்களோ துன்பத்திற்கு உள்ளாகப்படுகிறார்களோ அவர்களுக்காக குரல் கொடுப்பதுதான் இந்த சமூகத்தில நாம் நீதியை நிலைநாட்டுகிறோம் என்று அர்த்தம். கண்ணியமானவர்களே,